என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காமன் மேனுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? இவனுடைய மாத வருமானம் என்பது ஒரு 15,000மோ 20,000மோ இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுடைய சம்பாத்தியம் என்பது ஒரு பல லட்சம் கோடி, 200 கோடி, 250 கோடின்னு கோடியில் வாழ்கிறாங்களே, அதுக்குண்டான காரணம் என்ன? அவங்களுக்கு எந்த அளவுக்கு இவ்வளோ பணங்கள் வர்றதுக்குண்டான காரணம் என்ன? ஏன் எவ்வளோ தான் உழைச்சாலும் கீழ்த்தர மக்கள் ஏன் முன்னேற மாட்டுறாங்க? இதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் இதுக்கு பதில் சொல்ல போகிறேன். இந்த பதிலை கேட்டதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக பணக்காரங்க ஏழை இந்த வித்தியாசம் உனக்கு போயிடும். ப்ளஸ் நீ கேட்ட கேள்வி உனக்கு ரொம்ப தெளிவாயிரும். நான் ஒரே ஒரு கோட் சொல்கிறேன். மைக்கேல் ஜார்டன் சொன்னது, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ட்வைஸ். இந்த உலகத்தில் எல்லாமே 2 தடவை நடக்குது. ஃபர்ஸ்ட் இன் த மைண்ட், முதல்ல அந்த விஷயம் மைண்டில் நடக்கும். செகண்ட் இன் ரியாலிட்டி, ரெண்டாவது அந்த ரியாலிட்டியில் நடக்குது. முதல்ல மைண்டில் தான் நடக்குது. எல்லாமே மைண்டில் முதல்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டியில் நடக்குது. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா முதல்ல அவன் மைண்டில் கஷ்டப்படுறதாக தன்னை எண்ணியிருக்கான். ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கானா மைண்டில் முதல்ல அவன் சந்தோஷமாக இருக்கிறதாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் அவன் சந்தோஷமாக இருக்கான். எல்லாமே உலகத்தில் 2 தடவை நடக்குது. இப்போ நீ கேட்டியப்பா, என்ன கேட்டேன்? பணக்காரங்க எப்படி பணக்காரங்களாக இருக்கிறாங்க, ஏழைகள் ஏன் ஏழையாக இருக்கிறாங்கன்னா எல்லாம் மைண்டு தான். எப்படி மைண்டுனா, ஒரு மனுஷனுடைய எல்லா செயலும் 2 தடவை நடக்குது. இப்போ நான் வச்சுக்கோ, பேசுகிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன். முதல் தடவை மைண்டில் நடந்துருச்சு, 2வது தடவை டெலிவரி ஆகுது. அதே மாதிரி தான் ஏழைகளாக யார் இருக்காங்களோ அவங்க செயலளவில் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க உளவியலாக அவங்க ஏழையாக இருக்கிறாங்க. நீ வேணா பாரு, யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ, யார் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அவனுக்கு வித்தியாசம் ரொம்பவே இருக்கும். அதுக்கு தான் நம்ம பேர் என்ன கொடுத்துறோம் தெரியுமா? திமிர்னு பேர் கொடுத்துட்றோம், ஆட்டிடியூடு கிங்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவனுடைய திங்கிங் பேட்டர்ன் என்னன்னு நம்ம புரிய ட்ரை பண்ணலை. அவன் நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னுக்கு வித்தியாசமாக இருக்கிறனால நம்ம உடனே ஆட்டிடியூடு சொல்லி ஒரு ஸ்டீல் குத்திடுறோம். அப்படி இல்லைன்னா அவன் ஒரு மோசமானவன், திமிர் பிடிச்ச சொல்லி நம்ம ஒரு ஸ்டீல் அடிச்சிடுறோம். ஆனால் உண்மை என்ன? அவனுடைய திங்கிங் பேட்டர்ன், யோசிக்கக்கூடிய தன்மையே வித்தியாசமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏழை காலையில் முழிக்கிறான், பஸ்ஸில் போகிறான், கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டா தன்னுடைய குடும்பத்தை அவன் ரன் பண்ணுறான். ஒரு மாதத்தோடைய எண்டிங் வந்தான் அவன் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. அது போக இன்னொரு பக்கம் இஎம்ஐ போயிட்டே இருக்கும், லோன் போயிட்டே இருக்கும். இது எல்லா கஷ்டங்களுக்கு, எல்லா சுமைகளுக்கு மத்தியில் ஒரு ஏழை இருக்கான். சரி, இப்போ ஒரு ஏழை இந்த சுமைகளுக்கு மத்தியில் இருக்கானே, அவன் என்ன பண்ணணும்? அடுத்த கட்டமாக முன்னேறணும். ஆனால் இந்த இடத்துல அவன் பண்ணவே மாட்டான். ஏன் பண்ண மாட்டான் தெரியுமா? அவன் தன்னுடைய மைண்டில் நான் இதான் சொல்லி க்ரியேட் பண்ணிட்டான். ஆனால் இதே ஒரு பணக்காரனை இருந்தால் வச்சுக்கோ, பணக்காரங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும். உண்மையில் சொல்கிற ஒவ்வொரு பணக்காரங்களை நீ உட்கார வச்சுட்டு அவங்களுடைய கதையில் நீ கேட்ட வச்சுக்கோ, கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். அந்த அளவுக்கு கஷ்டங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவங்க பின்னடைவே சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அதிலிருந்து மீண்டு வந்திருப்பாங்க. ஏன்? அதுக்கான காரணம் என்ன? அவங்க மைண்டில் இருந்திருக்கு, நான் இதிலிருந்து முன்னாடி வந்துடுவேன். ஏழை அப்படி கிடையாது. ஏழை என்ன பண்ணப்பா தெரியுமா? இதான் என் வாழ்க்கை, இங்கே தான் நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான் அப்படி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல நிறுத்திடுவான். ஒரு கதை நான் சொல்கிறேன். இந்த கதையில் உனக்கு மைண்ட் செட்டோடைய அருமை என்னென்னு கிளியர் ஆயிரும். ஒருத்தன் சிங்கத்தை பார்த்து கேட்குறான், எதுக்கு உன்னை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க, கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் உன்னை பார்த்து ஏன் சொல்கிறாங்க? அதுக்கான ரீசன் என்ன? காட்டில் ரொம்ப உயரமான விலங்கு பார்த்தா ஜிராஃப், ஒட்டகச்சிவிங்கி, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி காட்டிலேயே ரொம்ப பலமான மிருகம்னு பார்த்தா யானையோடைய பலம் அளவுக்கு சிங்கத்திட்ட இருக்கான், அதுவும் கிடையாது. உயரமும் கிடையாது, இடையும் கிடையாது. சரி, உன்கிட்ட வேகமாவது இருக்கா சிங்கமே? உன்னோட வேகமாக சிறுத்தை இருக்குது, நீ சிறுத்தை அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. சரி, வேட்டையாடக்கூடிய தன்மையில் உன்னோட கடுமையாக வேகமாக சரியாக துல்லியமாக புலி வேட்டையாடுது. ஆனால் உன்னையே காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஒருத்தன் சிங்கத்திட்டே கேட்டானா? சிங்கம் அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? நான் ஏன் காட்டுக்கு ராஜாவாக இருக்கேனா? ஏன்னா நான் தன்னை ராஜாவாக நினைக்கிறேன், அதனால தான் நான் ராஜாவாக இருக்கேன். அதே மாதிரி தான் நீ உன்னை ராஜாவாக நினச்சேன்னா நீ ராஜாவாக இருப்பேன். இல்லை, நான் ஒரு கோமாளி தான், நான் ஒரு ஏழை தான், என்னால் எதுவுமே முடியாது, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், நான் இந்த கஷ்டத்தில் தான் இருப்பேன், வாழ்க்கைனா கஷ்டமானது, இப்படி நீ சொல்லிட்டு இருந்தால் வச்சுக்கோ,
கண்டிப்பாக உன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்க போகுது. இந்த பேட்டர்ன் நான் இப்போ சொன்னேன்னு, இந்த பேட்டர்னில் நீ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய வார்த்தை நீ பாரு. அவங்க கஷ்டப்படுறவங்களுடைய வார்த்தை இருக்க எல்லாத்துலேயுமே ஒரு ஏழாமே உனக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே ஒரு வழி தெரியும். அவங்க பேசுகிற விஷயங்கள் 100 இருந்தால் வச்சுக்கோ, அதில் 100மே நெகட்டிவாக தான் இருக்கும். வாழ்க்கை இப்படி தான், அவன் இப்படி நாசமாக போயிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான் சொல்லிட்டு எல்லாமே நெகட்டிவாக தான் பேசுவாங்க. பாசிட்டிவாக சில விஷயங்களை பேசுவாங்க. பரவாயில்லைப்பா அவன் நல்லா முன்னேறிட்டான், அப்படி முன்னேறிட்டான்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவாங்க. யாரை கொள்ளடிச்சு முன்னேறினானோ தெரியலையே, இப்படி ஒரு 7-8 இருக்கும். அதே ஒரு பணக்காரனாக இருந்தால் வச்சுக்கோ, அவன் எப்படி முன்னேறினா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, எப்படி அவனுக்கு டர்ன் ஓவர் வருது, என்ன அவன் டேக் ஓவர் பண்ணுறான், எப்படி அந்த டீமை அவன் லீடு பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ராசஸ் அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். சுருக்கமாக சொல்லப்போனால் ஏழை பணக்காரர்கள் இது பணத்தை கவனித்து கிடையாது, உன்னுடைய மைண்ட் செட்டை கவனிச்சு. உன்னுடைய மைண்ட் செட்டை நீ திருத்து, நீனும் பணக்காரனாக ஆகலாம். சரி, மைண்ட் செட்டை திருத்துறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ ஒரு கேள்வி வருது, மைண்ட் செட்டை திருத்துறதுக்கு நான் ஒரு ரிச் மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறது? முதல் விஷயம், யாரில் ரிச் பீப்புளாக இருக்காங்களோ அவங்க கூட நீ உட்காரு. மனசளவில் இருக்கணும், பொருள் அளவில் மட்டும் கிடையாது. சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பாங்க. அந்த கோடிக்கணக்கில் சொத்து வச்சுட்டும் கூட எப்படி யாரை கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பணக்காரங்க நான் சொல்லலை. மற்றவங்களுக்கு சேரிட்டி கொடுக்குறவங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷனை வச்சுருக்கிறவங்க, மக்களுக்கு உதவி செய்கிறவங்க, தனக்கும் நல்லது செய்கிறவங்க, தன்னுடைய குடும்பத்துக்கும் நல்லது செய்கிறவங்க, இந்த மாதிரி பணக்காரங்க கூட நீ உட்காரு. இப்போ நீ கேட்பேன், இந்த மாதிரி பணக்காரங்க எதுக்குடா என்கிட்ட பேசணும்? எப்படி அவங்க என்கிட்ட பேசுவாங்க? சிம்பிள், அவங்களுக்காக நீ அலைய வேண்டாம். இப்போ நம்ம டிஜிட்டல் ஏரால இருக்கும். நீ என்ன பண்ண, அவங்க பேசுகிற பேச்சை நீ கேளு. அவங்க எப்படி யோசித்து பேசுகிறாங்க, உலகத்தை பற்றி அவங்களுடைய வியூ ஆஃப் பாயிண்ட் என்ன, அப்படி நீ அவங்களுடைய வீடியோ பார்த்து நீ கற்றுக்கலாம். அதே மாதிரி அவங்க எழுதின புக், எல்லா பணக்காரங்களும் மேக்ஸிமம் யார் ரொம்ப டாப் லெவலில் இருப்பாங்க தெரியுமா, உலகத்தில் 1% மக்கள், அவங்க கண்டிப்பாக தன்னுடைய டாக்குமெண்ட்ரியோ இல்லைன்னா தன்னுடைய புக்கே அவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. அதை படி, அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக படிக்காத. அவங்க தன்னுடைய வாழ்க்கையோடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க, அதில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அவங்க உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, இது ரெண்டாவது விஷயம். இதே நீ பாரு. அப்படி நீ பார்த்த வச்சுக்க, உனக்கு அவங்களுடைய கம்பெனி கிடச்சிரும். அவங்களுடைய கம்பெனி உனக்கு கிடச்சிருச்சுன்னா நீனும் அவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்கள மாதிரி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, இப்போ கேள்வி கேட்குற தெரியுமா, இந்த கேள்விக்கான இடமே கிடையாது. ஏழைகள் இந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால் நீ சொன்ன மாதிரி 60 வருஷம் 70 வருஷம் அவங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இறைவன் அவங்களுக்கு ஒரு 100 வருஷம் வாழ்க்கையை கொடுத்தாலும் கூட 100 வருஷமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ரிச் டேட் புவர் டேட், இந்த புக்கில் ஒரு விஷயம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏழைகள் இந்த உலகத்தில் யாரில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லா பேர்கிட்டையும், பணக்காரங்க யாரில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மொத்த சொத்தை எடுத்து இந்த ஏழைகள்கிட்ட கொடுத்துட்டான். அதாவது உலகத்தில் உள்ள 91% ஏழைகள்கிட்ட 9% பணக்காரர்களுடைய சொத்தை நம்ம மொத்தமாக கொடுத்துட்டோம் வச்சுக்கோேன். பணக்காரங்க ரொம்பலாம் கிடையாது. 5 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஏழைகள்கிட்ட என்ன பணம் போச்சோ அது திருப்பியும் இவங்கள்ட்ட வந்துடும். 91% ஏழைகள் இருக்காங்களே, திருப்பி அவங்க ஏழைகளாக மாறுவாங்க. ஏன்? அவங்கள்ட்ட பணம் இல்லை அதனாலயா? பணக்காரங்கள்ட்ட இந்த நேரத்தில் பணம் போயிடுச்சு அதனாலயா? கிடையாது. ஏன்னா அவங்க மைண்ட், தன்னுடைய தாட் அளவில் ரிச்சாக இருக்கிறாங்க. அதனால் உன்னுடைய சிந்தனையில் நீ பணக்காரனாக மாறு. புரிஞ்சிருச்சா?